ஹலோ கைஸ், இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ அண்ட் அதர் சைட் பெர்க்லி சைடு இருக்கும். பெர்க்லியிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ பார்த்தோம்னா எந்த மாதிரி வியூ இருக்குன்றது. ஸோ இன் பிட்வீன் வேவில் இன்றைக்கி இருக்கிற ரெய்னி சீசனுக்கு ரொம்ப அருமையான ஒரு வெதர். நல்ல காற்று குளுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் சான் ஃப்ரான்சிஸ்கோட கோல்டன் கேட் பிரிட்ஜ். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் பே கனெக்ட் பண்ணுறது. அண்ட் தென் இந்த பக்கம் வந்து நம்ம ஈஸ்ட் பே, பெர்க்லி எல்லாம் ஈஸ்ட் பேவில் இருக்குது. அதுதான் இது வந்து பே பிரிட்ஜ் அண்டு அது கோல்டன் கேட் பிரிட்ஜ். ஸோ சிட்டி ரெண்டு இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ சிட்டியை நார்த் பேலேருந்து கனெக்ட் பண்ணுறது கோல்டன் கேட் பிரிட்ஜ், ஈஸ்ட் பேலேருந்து கனெக்ட் பண்ணுறது பே பிரிட்ஜ். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ சிட்டி, சான் ஃப்ரான்சிஸ்கோட சிட்டி டவுன் டவுன். சேல்ஸ்ஃபோர்ஸ் டவர் அங்கே ஹைட்டாக இருக்கிறது வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் டவர். மற்றபடி டவுன் டவுன் ஃபைனான்ஷியல் கோமெரிக்கா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கோமெரிக்கா பில்டிங் பார்த்திங்கன்னா இட்ஸ் நார்த் அமெரிக்கா, இட்ஸ் ட்ரான்ஸ் அமெரிக்கா பில்டிங் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் சைடில். ஸோ ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் வாக்கிங் பண்ணுறதுக்கு. நல்ல இயற்கையோட சூழலில் காற்றோட வாசத்துலேயும் அலைகளோடைய ஓசையிலையும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா லைட்டாக வானவில் இப்போ தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ முன்னாடி நல்லா தெரிஞ்சுது, இப்போ லைட்டாக தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இட் இஸ் a nice place to walk. இங்கே பார்க்கிங் இருக்குது. ஸோ இட்ஸ் கால்ட் பெர்க்லி மரைன் சென்டர். ஸோ வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் உள்ள சைடு இருக்குது. ஸோ இட்ஸ் a nice place. விசிட் பண்ணிங்கன்னா பே ஏரியாவில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். பே ஏரியாவுக்கு வந்தீங்கனாலும் வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட் எல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு விடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் எது போனதில்லை. பட் இங்கே இன்னும் க்ளவுட் எல்லாம் போயிடுச்சுன்னா இட் will be a very nice view. See here now. இப்போ பாருங்கள், அந்த க்ளவுட் மறைஞ்சிட்டு இருந்த அந்த சிட்டி இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் கிளாரிட்டி க்ளவுட்லேருந்து கிளியர் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு க்ளவுடு. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வியூ ரொம்ப பெட்டராகவே இருக்குது. இப்போ இந்த பக்கம்லாம் இன்னுமே கிளியராக இருக்கும். நம்ம ரெகுலர் டேஸில் வந்தோம்னா, இன்றைக்கி வந்து 2-3 டேஸாக நல்ல ரெய்னி சீசனாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வீக்கெண்ட் கொஞ்சம் பரவாயில்ல, பட் மார்னிங் கொஞ்சம்